ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். Realme 9 சீரிஸ் இந்த சீரிஸ்க்காக தான் Realme ஃபேன்ஸ் எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த Realme 9 சீரிஸ் நெக்ஸ்ட் இயர் 2022 தான் லான்ச் ஆக போகுது அப்படின்றத அஃபிஷியலாகவே Realme ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அந்த Realme 9 சீரிஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. Realme கிட்ட இருந்து Realme 9i அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் இந்த Realme 9 சீரிஸ்ல இருந்து அவங்க லான்ச் பண்ண போறாங்க. அப்படிப்பட்ட இந்த Realme 9i ஸ்மார்ட் ஃபோன்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது, என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வர போறாங்க மாதிரினா எக்கச்சக்கமான டீடைல்ஸை டிப்ஸ் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த Realme 9i ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் அண்ட் லீக்ஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Realme 9i அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் வீக்லேயே சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து 1-2 வாரத்தில் இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்டில் Realme லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்து தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் டிசைன்னு பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த Realme 9i ஸ்மார்ட் ஃபோன் என்ன மாதிரியான டிசைன், என்ன மாதிரியான அவுட்லுக்கில் இருக்கும், அதை பற்றின எந்த ஒரு எக்ஸாக்டான டீடைல்ஸும் கிளியரா நமக்கு இல்ல. இந்த ஸ்மார்ட் போனுடைய எந்த ஒரு லீக்டு இமேஜஸும் இப்போ வரைக்கும் ரிவீல் ஆகல. அதனால இந்த Realme 9i ஸ்மார்ட் போனுடைய அவுட்லுக் எப்படி இருக்க போகுது, டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அதை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸும் இப்போதைக்கு நமக்கு கிளியரா தெரியல. மற்றபடி ஸ்பெக்ஸ்னு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த Realme 9i உடைய டிஸ்பிளே என்ன மாதிரியான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் சைஸில் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த டிஸ்பிளே உடைய ரெசல்யூஷன் இங்கே ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுக்க போதில்லை. வெறும் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் LCD பேனல் டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கூடவே ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதை பற்றின டீடைல்ஸ் எதுவும் இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Mediatek உடைய Helio G90T அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸர் கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இந்த சிப்செட்டை நம்ம அதிகமாக பார்த்துருக்கலாம். பட் இப்போதைக்கு ரீசெண்டாக இந்த சிப்செட்டை எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் இந்த Realme 9i அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனில் திரும்ப இந்த Mediatek Helio G90T அப்படின்ற சிப்செட்டை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த Mediatek Helio G90Tக்கான சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேல நம்ம ரெஃப்ரெஷ் ரேட்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இந்த சிப்செட்ல மேக்ஸிமமே 60 Hz வரைக்கும் தான் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த ஸ்மார்ட் போன்லயும் 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மற்றபடி இந்த Mediatek Helio G90T அப்படின்ற இந்த சிப்செட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு கேமிங் சிப்செட் தான். கேமிங்காக லான்ச் பண்ண ஒரு சிப்செட் தான். அண்ட் Mediatek உடைய Helio G88 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்களே அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். அதனால தான் இப்போ அகைன் இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுக்காக இந்த சிப்செட்டை அகைன் பேக் பண்ணி நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி Realme இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த சிப்செட்டோட கொண்டு வர போறாங்களா இல்ல சேஞ்ச் பண்ணி ஏதாவது புது சிப்செட்டோட எடுத்துட்டு வர போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இனிஷியலா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் படி இதுல Mediatek Helio G90Tக்கான சிப்செட் இருக்க போகுது. நெக்ஸ்ட் கேமரா செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இந்த Realme 9i உடைய மெயின் அட்ராக்டிவ் செல்லிங் ஃபீச்சராகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லோ பிரைஸ் செக்மெண்ட்ல தான் வரப்போகுது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். பட் லோவர் பிரைஸ் செக்மெண்ட்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக ரியர் சைட் குவாட் கேமரா செட்டப் கொடுக்க போறாங்க. அதில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, அது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற ஒரு 4 கேமரா இந்த ஸ்மார்ட் போன் ரியர் சைட் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல இந்த மாதிரியான ஒரு கேமரா செட்டப்போட எந்த ஸ்மார்ட் போனுமே இல்லை. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராலாம் எந்த ஸ்மார்ட் போனுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுத்ததே இல்லை. அந்த மாதிரியான செல்ஃபி கேமராவெல்லாம் வச்சு இந்த ஸ்மார்ட் போன் இந்த Realme 9i அப்படின்ற ஸ்மார்ட் போன் ரொம்பவே லோ பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி இதுல பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுக்க போறாங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பத்தின இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு நமக்கு கிளியரா இல்ல. மேக்ஸிமம் 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லனா 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மேக்ஸிமம் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்க போறாங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கும், 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கும் அண்ட் Android 12க்கான நெக்ஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றதுனால Android 12க்கான அப்டேட்டட் OS உடைய இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நாம இந்த வீடியோல சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த ஸ்மார்ட் போன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யூசுவலா Realme உடைய 8i பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு 13000 ரூபாய் அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு.
அதே மாதிரியே அண்டர் 15,000 பிரைஸ் செக்மெண்ட்ல மெயினா இந்த 13,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த Realme 9i அப்படின்ற ஸ்மார்ட் போனும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில 13,000 ரூபாய் அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வராங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளேவை தவிர்த்து மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சரா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. அது மட்டும் தான் எனக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல நெகட்டிவா இருக்குது. மற்றபடி Mediatek Helio G90T ஆகட்டும், இல்ல 5000 mAh பேட்டரி ஆகட்டும், இல்ல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, இதுதான் இந்த ஸ்மார்ட் போனுடைய மெயின் அட்ராக்டிவ் ஃபீச்சராகவே இருக்க போகுது. ஸோ 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா 13,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு எடுத்துட்டு வர போறாங்க. அதே மாதிரி ரியர் சைடுமே 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவோட குவாட் கேமரா செட்டப் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல பேக் பண்ணி 13,000 ரூபாய் அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் இயர் மிட்ல இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. மற்றபடி இப்போதைக்கு இனிஷியலாக இந்த Realme 9i ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டிப்ஸ்டர்ஸ் லீக் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லீக்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இவ்வளோ தான். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் மெயினாக இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 13,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒத்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இப்போதைக்கு Realme 9i ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஆன்லைனில் இருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். அந்த லீக்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.